ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியாவது தீபா சபாவில் பாட வந்துடும்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி அவங்க குடும்பத்தார் அவ்வளோருமே போஸ்டர் அடித்து அவங்க ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தியும் அருணும் ஆசிரமத்துக்காக போஸ்டர் கொண்டு கொடுக்க வரும்போது அப்போ கார்த்திக்கு ஃபோன் வந்துடுது. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் ஃபோன் வச்சுட்டு வரேன், நீ கொண்டு கொடுத்துட்டு வந்துடு அப்படிங்கவும் அருண் போஸ்டர் எடுத்து அவங்க ஆசிரமத்தில் கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க சிஸ்டர் யாருமே இல்லை. அப்போ அந்த பசங்க தான் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அந்த பசங்கிட்ட அருண் சொல்கிறாங்க, இந்த போஸ்டர்லாம் நாங்கள் வச்சுட்டு போகிறோம்பா, இதை சிஸ்டர் வந்ததுமே கொடுத்துருப்பா அப்படிங்கும்போது அந்த பையனும் சரி அங்கள் அப்படிங்கிறாங்க. பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் தீபா உட்காந்துருக்குறாங்க. அந்த ரூம் பக்கத்தில் தான் அருணும் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ தீபா கார்த்தி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ரூமில் வேறு யாருமே இருக்கிற மாதிரிக்கும் அவங்க காட்டிக்கிடலை. அப்போ அருண் அந்த ரூமை தான் கிராஸ் பண்ணுறதுக்காக போகும்போது அப்போ அருணுக்கு அவங்க அந்த ரூமை திரும்பி பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அருணுக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. ஃபோன் பேசுகிறதுக்காக அவங்களும் தள்ளி வந்துருந்தாங்க. தீபாவை அவங்க பார்க்கவே இல்லை. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி கேட்குறாங்க, அருண் போகலாமா, போஸ்டர் கொடுத்தாச்சு அப்படிங்கும்போது ஆமாம் கார்த்தி கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் அருணும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சக்தி வராங்க. சக்திட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க, அக்கா அக்கா ஒரு அங்கிள் இந்த போஸ்டர்லாம் கொடுத்துட்டு போனார் அப்படிங்கவும் அப்போ சக்தி இந்த போஸ்டர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, தீபா சபால போய் பாட போகிறதா அந்த போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே கார்த்தியோட வேலையாக தான் இருக்கும். தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க போலுக்கு. அப்போ கார்த்தி இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. கார்த்தி சார் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறாரு, ஆனாலும் நம்ம பார்க்காம விட்டுட்டோமே, அவர் எத்தனை தடவை தான் நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு தெரியலையே. அப்போ என்னைக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. இன்றைக்கி ஈவினிங்லேயே தான் அந்த பாட வரப்போகிறதா ஒட்டியிருக்கிறாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுறதுக்கு, தீபாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் கார்த்தி சார் இந்த மாதிரிக்கெலாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. தீபா பாட வர மாதிரிக்கு நிலைமையில இருக்கிறாங்க. சரி இந்த போஸ்டரை கொண்டு காட்டுவோம், அவங்களுக்கு இதை பார்க்கும்போது ஏதாவது ஞாபகத்துக்கு வருதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பார்த்தோம்னா அந்த போஸ்டர் எடுத்துக்கொண்டு அவங்க தீபாட்ட கொண்டு காட்டுறாங்க. இந்த போஸ்டரை பாருங்க தீபா, உங்களுக்காக உங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் கணவர் இந்த மாதிரிக்கெல்லாம் செய்திருக்கிறாங்க. இந்த சபாவில் நீங்கள் பாட வர போகிறதா போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தாவது உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்தில் வருதான்னு பாருங்க அப்படிங்கவும் தீபா அந்த போஸ்டரை பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க கார்த்தின்னு அப்படி மட்டும் தான் சொல்லிட்டே இருக்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே அவங்க கண்டுக்கிற மாதிரிக்கே தெரியல. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இவங்களே சுயநினைவு இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்கு மற்றபடி எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஆனால் இந்த மாதிரிக்கு நிலைமையில இவங்க எப்படி பாட முடியும்? இவங்களை சவால பாட போகிறதா கார்த்தி அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே. இப்போ இவங்களை அழைச்சிட்டு நம்ம சபாக்கு அப்போ கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சக்தி அவங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கும் போது டாக்டர் சொல்கிறாங்க, அவங்களால கண்டிப்பாக பாட முடியாது. சொல்ல போனாக்கி அவங்களுக்கு எதுவுமே சுயநினைவே இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கணவரோட பேரை மட்டும் தான் அவங்க உச்சரிச்சுட்டே இருக்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அவங்களால எப்படி பாட முடியும்? அதனால கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. எதுக்காக கார்த்தி இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியல அப்படிங்கும்போது அப்போ சக்தி சொல்கிறாங்க, தீபா மேடம் இந்த மாதிரிக்கு சூழ்நிலை இருக்கிறது கார்த்தி சாருக்கு தெரியாதுல்ல. இந்த நோட்டீஸை பார்த்தாக்கி கண்டிப்பாக தீபா எங்கே இருந்தாலும் பாடுறதுக்காக அங்கே வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் கார்த்தி இந்த மாதிரிக்கு அடிச்சிருப்பாங்க. ஏன்னா தீபாவுக்கு பாட்டுனா உயிராச்சு. அதனால தான் கார்த்தி சார் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. இவங்க அந்த சபாவுக்கு போகலன்னா இப்போ தப்பாயிரும், அதனால இவங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன் மேடம் அப்படிங்கும்போது இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இவங்களால கண்டிப்பாக பாட முடியாது, அதுக்கு மேலே உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறவும் இதை கேட்டதுமே சக்தி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கார்த்தி சாரையாவது நம்ம பார்த்துடலாம், அவங்ககிட்ட இவங்களை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பார்த்தோம்னா அவங்க தீபாவை அழைச்சிட்டு அவங்க சபாவுக்கு வர்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஐஸ்வர்யா துங்காட்ட சொல்றாங்க, எப்படியும் சக்தி தீபாவை அழைச்சிட்டு அந்த சபாவுக்கு வருவா, கார்த்தி பார்க்கறதுக்கு முன்னாடியே அவளை நீ கடத்திட்டு போயிரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் துங்கா சொல்றாங்க, என்கிட்ட நீ சொல்லிட்டேல, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறாங்க. டே எல்லாரும் ரெடியாக இருங்க, நம்ம எல்லாரும் சபாவுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது தீபா பாடுறதுக்காக அங்கே சக்தி அங்கே அழைச்சிட்டு வர போறா. இந்த தீபாவை வச்சு தான் நம்ம கீதாவை கார்த்திக்கிட்டு நம்ம தூக்கணும் அப்படின்னு சொல்லவும் அந்த ரவுடிங்ல சரின்னு சொல்லிட்டு ரவுடிங்ல துங்கா எல்லாருமே அங்கே சபாவுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா சக்தியும் தீபாவை அழைச்சிட்டு அந்த சபாவுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே கார்த்தி தான் காட்டுறாங்க. அப்போ அபிராமி சொல்றாங்க, தீபா இன்னைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சிருவா, சபாவுக்கு பாடுறதுக்காக வருவா, சீக்கிரம் வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மைக்கு இந்த புறமோ எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.